This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. முதல்வர் ஆவாரா விஜய் என்ற கேள்விதான் தற்போது அனைவர் முன்பும் எழுந்திருக்கிறது. முன்னதாக தவேக தலைவர் விஜய் ஆட்சியமைக்க ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு என்று தகவல் வெளியாகி இருந்த நிலையில் ஆளுநர் விஜய் சந்திப்பு 45 நிமிடங்கள் வரை நீடித்தது. பிறகு நிறைவடைந்து விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். தற்போது முதல்வர் ஆவாரா விஜய், ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பாரா ஆளுநர் என்ற கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட ஜாம்பவான்களை விஜயால் தாண்ட முடியுமா? விஜய் எதிர்ப்பில் ஒன்றிணையும் திமுக அதிமுக. தத்தமது கட்சிகள் கூட்டணியை இறுக்கும் திமுக அதிமுக. திராவிட ஜாம்பவான்களை விஜயால் தாண்ட முடியுமா? சற்று நேரத்திற்கு முன்னதாக ஆளுநர் அர்லேக்கரை 2வது முறையாக சந்தித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. ஆளுநர் ஆட்சியமைக்க அழைப்பாரா? முதல்வர் ஆவாரா விஜய்? இவை ஒருபுறம் இருக்க, விஜய் எதிர்ப்பில் ஒன்றிணையும் திமுக அதிமுக. தத்தமது கட்சிகள் கூட்டணியை இறுக்கும் திமுக அதிமுக. திராவிட ஜாம்பவான்களை விஜயால் தாண்ட முடியுமா? முன்னதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது, தனிப்பெரும் கட்சியாக தவேகாவை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர், எனவே விஜயை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் பேசியிருந்தார். இதே கருத்தை தான் சிபிஐயும் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழலில் சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை 2வது முறையாக ராஜ்பவனில் சந்தித்து அவர் பேசியிருந்தார். 45 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். இவை ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் திராவிட ஜாம்பவான்களை விஜயால் தாண்ட முடியுமா? விஜய் எதிர்ப்பில் ஒன்றிணையும் திமுக அதிமுக. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற 45 நிமிட சந்திப்பு நிறைவடைந்து தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இந்த நகர்வுகள் ஒருபுறம் இருக்க, திராவிட ஜாம்பவான்களை விஜயால் தாண்ட முடியுமா? விஜய் எதிர்ப்பில் ஒன்றிணையும் திமுக அதிமுக. தத்தமது கட்சிகள் கூட்டணியை இறுக்கும் திமுக அதிமுக. பெரும்பான்மைக்கு தேவை 118 உறுப்பினர்கள் என்ற நிலையில் 108 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். நேற்று காங்கிரஸ் அவர்களோடு இணைந்திருக்கிறது. இந்த சூழலில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை இன்று 2வது நாளாக சந்தித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். 45 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. பிறகு அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த நகர்வுகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, தத்தமது கட்சிகள் கூட்டணியை இறுக்கும் திமுக அதிமுக. இன்னைக்கு அதுக்கு தான் நான் காலையிலேயே அதை பார்த்துடணும், நேரில் பார்த்தா போதும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தா போதுன்ற ஒரு ஆவலோட வந்துட்டேன். நான் கஷ்டமா இருக்கு. வின்னிங் ஆயிடுவேங்க, அது மாற்றமே கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் வந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துதான் ஆகணும், எல்லாம் கொடுத்துதான் ஆகணும், ஒரு சீட்டு உக்காந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. எதையாவது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ஒருத்தர் சீட்டை ஒதுக்கி ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து தான் அவர் வர போறாரு. அது கன்ஃபார்ம், அதுல மாற்றம் இல்லைன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு சீக்கிரம் வந்தேன். வந்தது இப்படி ஒரு அதிர்ச்சியா இருக்கு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவர் என்ன நடக்குது அங்கன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கும் முதல்ல அமைச்சரா ஆக போறாருன்னு ஒரு சந்தோஷத்துல வந்தோம். ஆனா ஒண்ணுமே இங்க இல்லையே, கேட் க்ளோஸ் பண்ணிருக்கு. அதான் எதுவுமே பாஸ்லாம் எங்க கிட்ட இல்லைங்க. கஷ்டமா எதுவுமே தெரியாதுங்க. ஆனா இன்னைக்கு காலையில சரி வருவாங்க அப்படின்னு நியூஸ்ல பார்த்து இருந்தோம். சார் அதனால வந்து பார்த்தா இங்க நீங்க சொல்லிதான் தெரியும் எங்களுக்கு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா தான் வந்தோம்.
இப்போ கேட் லாஸ்ட்ல இருக்கிறதால கஷ்டமா இருக்கு. விழா நடக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிய ஆதரவாளர்கள். முன்னதாக இன்று பதவியேற்பு விழாவிற்கு தாவேகா ஏற்பாடு செய்திருந்தது. இன்னும் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் விழா நடைபெறாததால் ஆதரவாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றிருக்கிறார்கள். முதல்வர் ஆவாரா விஜய்? என்ன சொல்லி இருக்கிறார் ஆளுநர்? இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். நேற்றே தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரியிருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் இன்று 2வது நாளாக மீண்டும் அவரை சந்தித்திருந்தார். 45 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நீடித்தது. என்ன முடிவெடுக்க போகிறார் ஆளுநர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. முதல்வர் ஆவாரா விஜய்? முதல்வரானாலும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா? விசிக கம்யூனிஸ்டுகள் கையில் துருப்புச் சீட்டு. என்ன முடிவெடுப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்டுகள்? பாஜக எதிர்ப்பு கொள்கையா, கூட்டணி தோழமையா? திமுகவா, தாவேகாவா? தர்ம சங்கடத்தில் விசிக கம்யூனிஸ்டுகள். பாஜக எதிர்ப்பு கொள்கையா, கூட்டணி தோழமையா? தத்தமது கட்சிகள் கூட்டணியை இறுக்கும் திமுக, அதிமுக. திராவிட ஜாம்பவான்களை விஜயால் தாண்ட முடியுமா? விஜய் எதிர்ப்பில் ஒன்றிணையும் திமுக, அதிமுக. என்ன முடிவெடுப்பார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்டுகள்? பாஜக விரும்பாத விஜய் ஆட்சி. திமுக வளையத்தில் விசிக கம்யூனிஸ்டுகள். விஜயின் ஆட்சி விசிக கம்யூனிஸ்டுகள் கையில். பாஜக எதிர்ப்பு கொள்கையா, கூட்டணி தோழமையா? திமுகவா, தாவேகாவா? தர்ம சங்கடத்தில் விசிக கம்யூனிஸ்டுகள். பாஜக விரும்பாத விஜய் ஆட்சி. திமுக வளையத்தில் விசிக கம்யூனிஸ்டுகள். என்ன முடிவெடுப்பார்கள் விசிகவும் கம்யூனிஸ்டுகளும்? பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் 108 இடங்களை வைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். காங்கிரசும் இணைந்து 5 உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு இன்னும் உறுப்பினர்கள் தேவை என்ற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 உறுப்பினர்களை வைத்திருக்கிறது. சிபிஐ, சிபிஎம் அதாவது கம்யூனிஸ்டுகள் என்று பார்க்கும்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 உறுப்பினர்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 உறுப்பினர்களையும் வைத்திருக்கிறது. விசிக கம்யூனிஸ்டுகளை சேர்த்தால் 6 உறுப்பினர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் விஜயின் ஆட்சி விசிக கம்யூனிஸ்டுகள் கையில். பாஜக எதிர்ப்பு கொள்கையா, கூட்டணி தோழமையா? This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.